செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தவர் கர்ணன். அப்படின்னா நடந்த பாவத்துல, அதாவது ஹஸ்தினாபுர சபையில வச்சு திரௌபதியோட துயிலுரிக்கப்பட்டதுல கர்ணனுக்கு எந்த பங்கும் இல்லையா? தர்மத்தின் தலைவன், நடுநிலை தவறாத நியாயமான், பிறப்ப சொல்லி சமூகத்தால நிராகரிக்கப்பட்ட அப்பாவி, வில்வித்தையில் வீரன் அப்படின்னு எல்லாம் கர்ணனை பிரைஸ் பண்ண மகாபாரதாவோட ஆத்தர் வேதவியாசாதான் அந்த ஒரு இடத்துல மட்டும் கர்ணனை அதர்மின்னு சொல்லியிருக்காரு. எஸ், சிறந்த நட்புக்கு இலக்கணமா கர்ணன் துரியோதனன் நட்பை எடுத்து காட்டுறாங்க. பட் ஒரு நல்ல ஃப்ரெண்டோட டியூட்டி என்ன? நம்ம ஃப்ரெண்ட் ஒரு தப்பு செய்யறப்ப அதை ஸ்டாப் பண்ணணும். அது முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் அப்படி பண்ணாதன்னு சொல்லி அட்வைஸ் ஆச்சும் பண்ணணும். பட் கர்ணன் துரியோதனன் பண்ற அநியாயத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தாரு. பல பேர் கூடியிருந்த சபையில வச்சு ஐவரறியா பத்தினின்னு சொல்லப்படுற திரௌபதிய வேசின்னு தரக்குறைவா பேசினாரு. துரியோதனனோட இச்சைக்கு அடிபணிய சொன்னாரு. டைஸ் கேம்ல பாண்டவாஸ் லாஸ் ஆனதுதான் திரௌபதியோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லி துரியோதனன் திரௌபதியோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றத நியாயம்னு ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அண்ட் இதுதான் சான்ஸ்னு திரௌபதி கூட அவருக்கு இருந்த சொந்த பகைய வார்த்தைகளால வெளிப்படுத்தி இருக்காரு. பாண்டவாஸோட இந்திரபிரஸ்த பேலஸ்ல ஆயுதத்தை உயர்த்துற குற்றத்துக்காக துரியோதனன் அண்ட் கர்ணனோட வெப்பனை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி திரௌபதி சொன்னாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமா எங்கள் அஸ்திரம் பறித்தவளின் வஸ்திரம் பறிக்கப்படுவது நியாயம்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி ஒரு வீரனோட வெப்பனை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றதும் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றதும் ஒன்னாகும்? துரியோதனன் இந்த காரியத்தை செய்யறப்ப அது சரின்னு சொன்ன கர்ணன் அன்னைக்கு பண்ணது அநீதி தானே? சொல்ல போனா கர்ணனே குருஷேத்திர போர் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி திரௌபதிக்கு அன்னைக்கு நடந்தது அநியாயம் அப்படின்னும் அதுக்கு அவரும் ஒரு காரணமா இருந்ததையும் நினைச்சு ரெக்ரெட் பண்ணதா வேதவியாசா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் காலம் தவறிய நீதி அநீதி அப்படின்னு சொல்ற மாதிரி கர்ணனோட இந்த லேட் ரியலைசேஷனால என்ன மாறுச்சு?